இந்த அற்புதமான அதிகாலை பொழுதுல மீண்டுமாய் உங்களை சந்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்னுடைய ம். நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு செஷனுக்குள்ள போகலாம். ஆரோக்கியத்தின் மாயாஜாலமும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக நம்ம போராடிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆயிடணும், எப்படியாவது பெருசா வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நிறைய வேலைகள் பார்த்தோம், நிறைய சம்பாரிச்சு இருந்தாலும் சின்ன சின்ன பிழைகள் நமக்குள்ள இருந்தது நமக்கு தெரியல. தெரிஞ்சா கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிய 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 அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு பாகங்களா நம்ம அழகா சரி பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில நேத்து ஆரோக்கியத்தின் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். நம்ம சொன்னோம் இளம் வயதுல இருந்த ஆரோக்கியமான தருணங்களை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு பாகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும், மற்ற விஷயங்களை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி எதிர்காலத்துல நீங்க எந்த ஒரு பாகம் சிறப்பா செயல்படணும், எந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமோ, அது குறித்து அந்த இடம் ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேற்றைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய அந்த உடல்நிலை குறித்து எப்படி நீங்க உணர்றீங்க? நேத்து அதாவது முன்னாடி இருந்த சின்ன சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காரியங்கள் நினைச்சு பார்த்து 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 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை நான் எப்பயுமே அடிக்கடி என் ஃபேமிலியில பகிர்ந்துக்குவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பகிர்ந்துக்குவேன். இது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் பல சொன்னது கொஞ்சம் இன்னும் நிறைய அதுக்கு நல்ல சுவாரஸ்யமானது. அது போல உடல்நிலை இப்ப இருக்கிறது ஏதாவது பாகங்கள்ல உடல் உறுப்புகள் சோகம் இல்லாம இருந்தாக்கா அது சோகமாயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட நம்ம ஆஹ் நன்றி சொல்றது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வளமையா அந்த பழைய சர்ச்சையே சொல்லுவாங்க, வியாதியை நம்ம அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காம அது சோகமாச்சுன்னு அந்த நம்பிக்கையோட இருங்க, சோகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எதுவும் சொன்னீங்க நீங்க. அது ரொம்ப திரும்பவும் எனக்கு ரீகால் மாதிரி இருந்துச்சு இது. சரி, சரி. நீங்க ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ரொம்ப சின்ன வயசுக்கே போயிட்டு வந்தோம் நம்ம எல்லாருமே. ஆமா ஆமா, அது இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் விடிய ஆமா, தூக்கமே ஆமா, வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.